அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்து மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானுக்கும் சில ஆற்றல்களை வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் ஷைத்தானுடைய ஆற்றல்கள் என்ற தொடரை நாம் அறிந்து வருகின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சூரத் அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 112வது வசனத்திலே வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின்னி, அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர்களை பற்றி சொல்லும் பொழுது இப்படித்தான் நாம் ஒவ்வொரு தூதருக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை எதிரியாக ஆக்கியிருந்தோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி, அந்த எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அந்த இறை தூதர்களிடத்திலும் அந்த தூதர்களை பின்பற்றிய மக்களிடத்திலும் அவர்களுக்கு ஆசை காட்டி அவர்களை வழிகெடுத்து கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது, ஷயாத்தீன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இன்சி வல் ஜின்னி, மனிதர்களிலும் ஜின்களிலும் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான். ஆகவே ஷைத்தான் என்று சொல்லக்கூடியது ஜின்னுடைய ஒரு இனமாக கெட்ட ஜின்கள் தான் என்பது நாம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் விளங்கி இருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் தனது திருமறையில சூரத்து கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகின்றான். இல்லா இப்லீஸ கான மினல் ஜின், ஜின் என்று சொன்னால் அவன் இப்லீஸ், இப்லீஸ் என்று சொன்னால் அவன் ஜின் என்று அல்லாஹ் மிக தெளிவாக தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆனாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு இறை தூதருக்கும் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, ஷைத்தான் எல்லோரையும் வழிகெடுத்து விடுவானா? ஆம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, உங்களையும் வழிகெடுப்பானா என்று கேட்ட பொழுது, இல்லை, அவன் எனக்கு கட்டுப்பட்டவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர்களாக வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் மனிதர்களிலும் ஷைத்தான்கள் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்கள் வழிகெடுப்பதிலே அவர்கள் ஆசை வார்த்தைகளை காட்டுவார்கள். மனிதன் இந்த உலகத்திலே அவன் எதிலெல்லாம் ஆசைப்படுகின்றான், எதிலெல்லாம் பேராசைப்படுகின்றானோ அங்கெல்லாம் ஷைத்தான் வந்து விடுவான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தனது திருமறையிலே சொல்லும் பொழுது, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மனிதனுக்கு இந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய பேராசை என்பது ஒரு முடிவுக்கே வருவதில்லை, அவனை கொண்டு போய் கபர்ல தள்ளக்கூடிய நாள் வரைக்கும் என்று அல்லாஹு தகாசூர் என்று பேராசை என்ற அந்த அத்தியாயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆகவே மனிதன் தன்னுடைய மன இச்சையை பின்பற்றி ஏதேனும் ஒரு ஆசை பேராசை காரணமாக ஒரு செயலிலே விழுவதற்கு ஷைத்தான் காரணமாக இருக்கின்றான். அப்போ ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லும் பொழுது மனிதர்களில் இருக்கக்கூடிய ஷைத்தானும் ஜின்களில் இருக்கக்கூடிய ஷைத்தானும் மனிதர்களுக்கு ஆசை ஊட்டுவார்கள். அதில் மனிதன் பேராசை பிடித்து என்ன செய்வான்? வழிகேட்டில் சென்று விடுவான். இதுதான் நமக்கு உள்ள ஒரு எச்சரிக்கை. ஆகவே ஷைத்தானுடைய ஆற்றல் என்பது மிக பரந்த அளவிலே இருந்தாலும் விசுவாசிகளை அவன் ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் நமக்கு உறுதியளித்து இருந்தாலும் மனிதனை எந்த நேரத்திலும் ஷைத்தான் வழிகெடுப்பான் என்ற ஒரு எச்சரிக்கை நமக்கு பொதுவாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய எந்த சந்தர்ப்பத்திலும் ஷைத்தான் உங்களை ஆசை காட்டி விடலாம், வழிகெடுத்து விடலாம். இப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் ஆரம்பத்திலே செய்தான் என்ற செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். திருக்குரானில் பல இடங்களிலும் அல்லாஹ் ஷைத்தானை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ஆகவே நம்மோடு நல்லவர்களாக நடித்து நம்மோடு நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ போலி விசுவாசிகள் தங்களுடைய தலைவர்களோடு இருக்கும் பொழுது, அதாவது ஷைத்தான்களோடு இருக்கும் பொழுது என்று அல்லாஹ் சூரத்து பக்ராவின் 2வது அத்தியாயத்தின் 14வது வசனத்திலே நயவஞ்சகர்கள் தங்கள் தலைவர்களோடு இருந்த பொழுது என்ற இடத்திலே அல்லாஹு தாலா ஷைத்தான்களை சந்திக்கும் பொழுது என்று சொல்லி காட்டுகின்றான். ஆகவே மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்மளை வழிகெடுப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆகவே வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்களோ அதை நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டும். எதிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை தடுத்து விட்டார்களோ அதிலிருந்தும் நாம் நம்மை தடுத்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆசை பேராசை என்ற அடிப்படையிலே மன இச்சைகளை பின்பற்றக்கூடிய தருணங்களிலே மனிதன் ஷைத்தானுடைய செயல்களிலே ஈடுபட்டு விடுவான். ஆகவே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எச்சரிக்கக்கூடியது, நேரடியாக ஜின்னில் இருந்து நம்மை வழிகெடுக்கக்கூடிய வரக்கூடிய ஷைத்தான் மட்டுமல்ல,
அவர்கள் மனிதர்களிலும் இருக்கின்றார்கள். மனிதனுக்கும் இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கும் எதிராக செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஷைத்தான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஆகவே ஷைத்தான் என்று சொன்னால் சத்தியத்திற்கு மாற்றமானவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை விளங்கி கொண்டால் நாம் மிக எளிமையாக ஷைத்தானுடைய ஆற்றலை நாம் விளங்கி அதற்கு எதிராக செயல்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். அவ்வாறு செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.